அனுப்பிச்சுக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடையே நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முதியோர் மனநல செவிலியராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி பிரேமா ரங்கநாதன் அவர்கள் முதியோருக்கான நல்ல தூக்க வழிமுறைகளை பற்றி அவர் விளக்க உரை ஆற்ற உள்ளார். அவர் மூத்தோர் நலன் பிரிவில் பணிபுரிவதாலும் நம்முடைய நெல்லிக்கனி நிகழ்ச்சியில் பல முறை அவர் நமக்காக தொழில்நுட்ப உதவிகளையும் செய்து வருகிறார். ஜெயசூர்யா, திருமதி அன்னபூரணி போன்றவர்களோடு இவரும் இணைந்து நம்முடைய மூத்தோர் நலனுக்காக பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை நன்றியுடன் பாராட்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை அவர் தொடர்ந்து வழிநடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார். முதல்ல இந்த கலந்துரையாடல கலந்து கொண்டிருக்க அத்தனை முதியோர்களுக்கும் என்னோட பணிவான மாலை வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஎம்எஸ் நெல்லிக்கனி நிர்வாகிகளுக்கும் நம்ம தங்கராஜ் சாருக்கும் எங்களோட ஜீரியாட்ரிக் கிளினிக் அண்ட் சர்வீஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் அப்படி பார்த்தீங்கன்னா முதியோருக்கான நல்ல தூக்க வழிமுறைகள். ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு வயசாக வயசாக தேவையில்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி போய் கடைசியில தூக்கம் அப்படிங்கிறது தூங்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா ஆகுற அளவுக்கு இந்த டைம்ல நம்ம நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இந்த நன்றாக தூங்குங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படிங்கிற ஒரு வாசகத்தோட இந்த கிளாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல நன்றாக தூங்குங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்படின்னும் போதே நமக்கு சாப்பிடுறதுக்கு உணவு, தங்க இடம், ஒரு இருப்பிடம் இது மட்டும் அத்தியாவசியம் கிடையாது. இதை விட நம்ம ஆரோக்கியமாக வாழ்றதுக்கான முதல் படியே ஒரு நல்ல தூக்கம் அப்படிங்கறதோட இந்த வகுப்பை நம்ம தொடங்கலாம், இந்த கலந்துரையாடலை. உங்கள் வாழ்க்கையில் முதலீடு செய்யுங்கள், உங்கள் உறக்கத்தில் முதலீடு செய்யுங்கள். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் முதலீடு பண்றது அப்படின்னா ஒரு நல்ல வேலைக்கு போறது, நல்ல பணம் சம்பாதிக்கிறது, ஒரு நல்ல வசதியான வீடு, நல்ல வசதியான ஒரு காரு, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை மட்டும்தான் நம்ம முதலீடு அப்படிங்கறது அதை தான் நம்ம நினைப்போம். காசுலயோ இல்ல நிலத்திலயோ அந்த மாதிரி முதலீடு தான் நம்ம பண்ணுவோம். ஆனா அந்த உங்களோட வாழ்க்கையில முதலீடு பண்றதுக்கு உங்களோட உடல்ல நீங்க முதல்ல கவனம் செலுத்தணும். அப்படி உங்களோட உடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்களோட உறக்கத்துல முதலீடு செய்யறது அதற்கான முதல் படி. யாருடைய உறக்கம் ரொம்ப நல்லா ரொம்ப ஆழ்ந்த உறக்கமா இருக்குதோ அவங்களோட பிசிக்கல் ஹெல்த்துமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சின்ன பிறந்த குழந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துல அந்த குழந்தை ஒரு 18 மணி நேரம் 16ல இருந்து 18 மணி நேரம் தூங்கிட்டு தான் இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட உடம்புல வளர்ற ஒவ்வொரு உறுப்பும் வளர்ற நிலையில இருக்கு. அந்த வளர்ற நிலையத்துக்கும் அந்த வளர்ச்சிக்குமே அந்த குழந்தைக்கு தூக்கம் அப்படிங்கிறது முக்கியம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வயசுலயும் இளம் வயதினரா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்தந்த கட்டத்துல தூக்கம் அப்படிங்கிறது அத்தியாவசியமான ஒண்ணா இருக்கு. அந்த தூக்கம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா நம்ம நாளை தொடங்க போறோம் அப்படிங்கிறதுக்கு அடித்தளம் நீங்க நேத்து எந்த அளவுக்கு தூங்குனீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். உங்களோட தூக்கம் சரியா இல்லை அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சியாவும் இருக்க முடியாது, உங்களோட மனசுமே ரொம்ப சோர்வா இருக்கும். தூக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்வாழ்க்கையோட முதற்படியா இல்லாம மட்டும் இல்லாம அதுதான் முதல் அடித்தளமும் ஆகும். நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் எதனால அந்த தூக்கம் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப சராசரியா ஒருத்தர் ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ்றாரு, சும்மா ஒரு சராசரியா எடுத்துக்கோங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா 30 வருஷம் அவர் தூக்கத்துக்காக மட்டுமே தான் செலவு பண்றாரு. 70 வயசு 100 வயசு வாழ்றவரோட 30 வருஷங்கள் தூக்கத்துல மட்டும்தான் செலவிடப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு தூக்கம் ஒரு அத்தியாவசியமான ஒன்று. இப்ப ஒரு நாள்ல 24 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டா கூட அதுல 8 மணி நேரத்துக்கு நீங்க தூக்கத்துக்காக செலவிட்டு தான் ஆகணும். அதாவது 3ல ஒரு பகுதி நீங்க தூக்கத்துக்கு செலவிடணும். அந்த தூக்கம் அவ்வளவு அத்தியாவசியமானது அப்படிங்கறனாலதான் அந்த தூக்கத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்கு. நம்ம இந்த தூக்கமின்மையை பத்தி புரிஞ்சுக்கிறது, தூக்கமின்மையை எப்படி போக்குறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உண்மையிலே உங்களோட உடம்புல என்ன நடக்குது அப்படின்ற புரிதல் இருந்தா மட்டும்தான் இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வரும்.
ஸோ நம்மளோட உயிரியல் கடிகாரம், இங்கிலீஷ்ல வந்து அதை பயாலஜிக்கல் கிளாக் அப்படி இல்லைன்னா சர்க்காடியம் ரிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சர்க்காடியம் ரிதம் அப்படின்னா என்னன்னா, எந்த டைமுக்கு நீங்க முழிக்கணும், எந்த டைமுக்கு உங்களுக்கு பசிக்கும், எந்த டைமுக்கு நீங்க மறுபடியும் தூங்க போகணும், எந்த டைமுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்புல வந்து ஒரு கிளாக் மாதிரி நடந்துட்டே இருக்கும். காலையில 6 மணில இருந்து அடுத்த நாள் காலையில 6 மணி நம்மளோட உடம்பு வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும் உள்ளார. சோ அதே அந்த பயாலஜிக்கல் அந்த உயிரியல் கடிகாரம் வந்து நம்மளோட தூக்கத்துக்கும் பொருந்தும். சோ நம்மளோட தூக்கத்துக்கு, அதாவது ஸ்லீப் வேக் சைக்கிள் அப்படின்னு, உறக்கம் மற்றும் எழுவதற்கான சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டெய்லியுமே ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல நடந்துட்டே இருக்கும். அந்த தூக்கம் மட்டும் எழுந்திருக்கிறதுக்கான சுழற்சி நடக்கிறதுக்கு வந்து 2 ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை பார்க்குது. அதுல ஒண்ணு என்னன்னா கார்டிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து மெலட்டோனின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த நம்மளோட தூக்கம் மட்டும் முழிச்சிட்டு இருக்கிறதுக்கான சுழற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுல வந்து கார்டிசோல் வந்து நம்மள வந்து ரொம்ப விழிப்புணர்வோட ரொம்ப அலர்ட்டா வச்சுக்கிறதுக்கு தான் கார்டிசோல் உதவி பண்ணுது. மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஹார்மோன். ஸோ இது எப்ப உற்பத்தி ஆகும் நம்ம உடம்புலன்னு பாத்தீங்கன்னா, கார்டிசோல் வந்து காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். காலையில 6 மணிக்கு சுரக்க ஆரம்பிச்சு 10 12 மணிக்கு அது உச்ச நிலையை தொடும். 12 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி சாயந்தரம் 6 மணிக்கு வரும்போது அது கீழே குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஒரு நாள் ஃபுல்லா நம்மள வந்து புத்துணர்ச்சியோட உடலை இயக்கிட்டு இருக்க ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து தூக்க ஹார்மோன், ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னே சொல்லுவாங்க. இது எப்ப சுரக்க ஆரம்பிக்கும்னா, எப்ப உங்க உடம்புல கார்டிசோல் குறைய ஆரம்பிக்குதோ ஸ்லீப் ஹார்மோனோட அளவு ஜாஸ்தி ஆகும். சோ இது சாயந்தரம் 6 மணிக்கு வந்து நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். சுரக்க ஆரம்பிச்சு ஒரு 10 12 மணிக்கு நடு இரவு 12 மணிக்கு வந்து ரொம்ப உச்சத்தை தொடும். அதுக்கப்புறம் அதிகாலை 6 மணிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கீழே வந்துடும். ஸோ அதனாலதான் நம்ம வந்து ஸ்லீப் தூக்கத்திற்கான நேரம் அப்படின்னா 10 மணி முதல் 6 மணி வரை அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைம்ல வந்து உங்களோட மெலட்டோனினோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த மெலட்டோனின் வந்து உங்களுக்கு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். ஸோ இதுதான் நம்ம உடம்புல நடக்கிற சர்க்காடியம் ரிதத்தோட வேலை. ஸோ இது நான் முன்னே சொன்ன மாதிரி காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் நம்மளோட விழிப்புணர்வு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா ரொம்ப அலர்ட்னஸோட இருப்போம். நம்ம பயங்கரமா ஒரு எனர்ஜியோட இருப்போம். ஏன்னா அப்பதான் வந்து கார்டிசோலோட அளவு ரொம்ப உச்சத்தை தொடர நேரம், கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி உச்சத்தை தொடர நேரம். அதே ஒரு 12 மணில இருந்து 6 மணி நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம காலையில இருந்த அளவுக்கு நமக்கு அவ்வளோ ஒன்றும் எனர்ஜி இருக்காது. பட் ஸ்டில் நம்மளால வந்து நம்மளோட வேலைங்களை வந்து பார்த்துட்டு போக முடியும். இந்த 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் இந்த கார்டிசோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல வந்து குறைய ஆரம்பிக்கும். சோ அப்ப நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஆற்றல் இருக்காது. மறுபடியும் ஈவினிங் 6 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மெலட்டோனின், இங்க கார்டிசோல் வந்து கம்மியாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மெலட்டோனின் ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்கும். சோ அதனாலதான் நமக்கு ஒரு ஈவினிங் 6 மணி போலவே ஒரு சோர்வு, ஒரு டயர்டு, காலையில இருந்த ஒரு மனசுல இருந்த ஒரு புத்துணர்ச்சி அதெல்லாம் இருக்காது. பேட்டரி ஆல்மோஸ்ட் ட்ரெயின் ஆகி டெட் ஆகிற ஸ்டேட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்ப மெலட்டோனின் வந்து அதிகரிக்க அதிகரிக்க உங்களோட மூளை வந்து தூங்குவதற்கான வேலையை வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ 10 மணிக்கு அப்புறம் 10ல இருந்து 12 மணி வரைக்குமே அந்த ஹார்மோன் வந்து ரொம்ப உச்சத்துல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பா நீங்க தூங்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட உடம்புல நடக்கிற நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக், அதாவது உயிரியல் கடிகாரத்தோட வேலை, தூக்கத்துக்கான உயிரியல் கடிகாரத்தோட வேலை. நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம், தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல், ஏன் தூக்கம் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வயசாயிட்டெல்லாம் தூக்கம் அவ்வளவா தேவையில்லை, 6 மணி நேரம் தூங்கினா போதும், 7 மணி நேரம் தூங்கினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தரோட தூக்கமும் அவங்க அவங்களோட தேவையை பொறுத்தது. இப்ப ஒருத்தருக்கு 6.5 மணி நேரம் தேவைப்படலாம், இன்னொருத்தருக்கு அது 7.5 மணி நேரமா கூட இருக்கலாம். சோ ஒரு சிலர் வந்து என்ன நினைப்பாங்க, தூங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சோம்பேறித்தனமான வேலை, கால விரயம், சும்மா வந்து காலத்தை வேஸ்ட் பண்றாங்க, நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ற ஒரு மாதிரியான இது வந்து தூக்கம் பொதுவாகவே வந்து சோம்பேறி அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த தூக்கம் அப்படிங்கிறது வந்து உங்க உடம்பு வந்து உங்ககிட்ட கேட்கிற ஒரு தேவை. எனக்கு வந்து என்னால முடியல, எனக்கு வந்து என்னை சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு நேரம் வேணும் அப்படின்னு அது கேட்கறது தான். உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து உங்க உடம்பு வந்து உங்ககிட்ட கேட்கிற தேவை. அதை வந்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோ ஒரு சிலர் என்னைக்காவது ஒரு நாள் 7 மணி வரைக்கும் தூங்கிட்டா கூட அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா வந்து வருத்தப்படுவாங்க. சி, என்னடா இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேன் அப்படின்றது. அது வந்து நீங்க வந்து அவ்வளவு நேரம் தூங்கினது இல்ல, உங்க உடம்போட தேவையை வந்து நீங்க வந்து பூர்த்தி பண்ணிருக்கீங்க. அதுக்காக நீங்க வந்து வருத்தப்படக்கூடாதே தவிர சந்தோஷம் தான் பண்ணணும். இன்னைக்கு என்னோட உடம்புக்கு என்ன தேவைப்பட்டதோ அதை
நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மன நிறைவு வந்து உங்களுக்கு இருக்கணும். சின்ன பசங்களை போலவே வயசானவங்களுக்கும் 7 முதல் 8 மணி நேரம் தூக்கம் வந்து அவசியம். 6 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ மினிமம் ஒரு 6 டு 8 மணி நேரம், அது ஒவ்வொருத்தரோட உடம்பை பொறுத்து உங்களுக்கு தூக்கத்தோட அளவு வேறுபடும். பட் போதுமான அளவு பார்த்தோம்னா நம்ம 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்மளோட மூத்தோர்களும் தூங்கியே ஆகணும். இன்னொன்னு என்னன்னா, தரமான தூக்கம். நம்ம தரமான தூக்கம் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்து உங்களோட அறிவாற்றலை வந்து அது நல்லாவே வச்சுக்கும். இன்னொன்று வந்து இமோஷனல் ரெகுலேஷன், உங்களோட உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்தும். திடீர்னு சோகம், திடீர்னு ஒரு கஷ்டம், திடீர்னு எதுக்குன்னே தெரியாத அழுகிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு கோபம் வரும். இது எல்லாமே வந்து சரியா தூக்கம் இல்லாதனால கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நல்ல தூக்கம் வந்து உங்களோட உணர்ச்சிகளை வந்து ஒழுங்குபடுத்தி வச்சுக்கும். அதே போல உங்களோட நினைவாற்றலை வந்து வலுப்படுத்தும். உங்களோட உடலை தேற்றுதல், இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா நான் பாக்குறேன். உடலை தேற்றுதல் அப்படின்னா என்னன்னா, நீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட உடம்புல என்னென்ன டேமேஜ் பண்ணீங்களோ, என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்தீங்களோ உங்க உடம்புக்கு, அதை எல்லாமே நைட்டு தன்னைத்தானே தேற்றுகின்ற ஒரு நேரம் தான் இந்த தூக்கம். ஸோ அது வந்து கோல்டன் பீரியட் ஃபார் த பாடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு அவசியமான ஒரு தேவையான ஒரு டைம், இந்த நேரம் தான் வந்து இந்த தூக்கம் நம்மளோட உடம்புக்கு. அதுதான் உடம்பை தேற்றுதல். அது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி நம்மளோட உடம்பு வந்து தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற நேரத்தை வந்து நீங்க உங்க உடம்புக்கு கொடுக்காம போனீங்க அப்படின்னா கட்டாயமா வந்து ஆரோக்கிய குறைபாடு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பலவிதமான நோய்களை வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும். இன்னொன்னு வந்து மூத்தோர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க நல்லா தூங்கல அப்படின்னா வந்து ஆல்ரெடி மூத்தோர்களுக்கு வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. ஏன்னா அவங்களோட நடைகளால மெதுவா நடப்பாங்க, இல்ல ஏதாவது அவங்களுக்கு இருக்கிற வியாதிகளால ஆல்ரெடி வந்து மூத்தோர்களுக்கு வந்து கீழே விழுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த நேரத்துல நீங்க சரியா போதுமான அளவு தூக்கம் இல்லாம அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து இரட்டிப்பா வந்து கீழே விழுகிறதுக்கான பிரச்சனையை வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நேரம் வந்து நம்மளோட உயிரியல் கடிகாரம் அதை பத்திலாம் நம்ம பார்த்தோம். சோ இப்ப உண்மையிலேயே நீங்க நைட்டு தூங்கும்போது உங்களுக்கு உங்க உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கறதும் நம்மளோட புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த தூக்கமின்மை ஏன் வருது, அதை எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிற புரிதல் வரும். சோ நம்ம அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சூரியனை பார்த்துதான் வந்து அவங்க டைமையே வந்து கணிச்சாங்க. சோ 6 மணிக்கு சூரிய அஸ்தமனம் ஆகும்போது அவங்க இரவு உணவையுமே முடிச்சிருவாங்க. முடிச்சிட்டு அந்த இருட்டாகும் போதெல்லாம் அவங்க படுக்கவே போயிடுவாங்க. ஸோ இப்பயுமே வந்து நம்ம சொல்லுவோம், இரவு உணவு வந்து கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கணும். அந்த காலத்துல சூரியனை பார்த்து அவங்க சூரியன் எப்படி இயற்கையோட ஒன்றிய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. பட் இப்ப வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்ப எல்லாமே வந்து நமக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம். மிட் நைட் 12 மணிக்கு நீங்க ஆர்டர் பண்ணாலும் உங்க வீட்டுக்கு பிரியாணி வருது. உங்களுக்கு மீட்டிங் இருக்கா, நான் வந்து மீட்டிங்கை முடிச்சுட்டு 10 மணிக்கு சாப்பிட்றேன் அப்படின்னாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மூவி பார்க்கணுமா, நான் மூவி முடிச்சுட்டு பாக்குறேன், எந்த டைமுக்கு உங்களுக்கு வந்து சாப்பிடணுமோ அந்த டைமுக்கு நீங்க சாப்பிடலாம். 24 மணி நேரமும் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு, நமக்கு மின்சாரம் இருக்கு. ஸோ உங்களோட வாழ்வியலை வந்து நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்திட்டோம், நமக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம மாத்திட்டோம். ஸோ அது வந்து இயற்கைக்கு புறம்பான ஒன்று. ஸோ அதனாலதான் வந்து எப்பயுமே எதனால வந்து மாலை 7 மணிக்கு உங்களோட இரவு உணவை முடிக்கணும் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து மாலை 7 மணி முதல் 10 மணி வரைக்கும் வந்து செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து சேர்த்தல். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நீங்க ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டீங்க அப்படின்னா 7 மணி முதல் இரவு 10 மணிக்குள்ள வந்து நம்மளோட வயிறு வந்து அதை செரிமானத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கும். செரிமானத்தை அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி எந்தெந்த சத்துக்களை எங்கெங்க அனுப்பணுமோ அந்தந்த சத்துக்களை அங்க அனுப்பிட்டு, என்ன வந்து கழிவு வந்து எங்க வெளியேற்றணுமோ அதெல்லாம் வெளியேற்றிட்டு அந்த வயிறு காலியா இருக்கணும். சோ அதனாலதான் மாலை 7 மணிக்கு நீங்க சாப்பிட்டா 7 முதல் 10 மணிக்குள்ள உங்களோட வயிறு வந்து காலி இருக்கணும். அந்த வயிறு காலியானதுக்கு அப்புறம் நம்ம தூங்க போகும்போது 10 மணில இருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் உங்களோட கல்லீரல் வந்து அது தன்னைத்தானே சுத்தப்படுத்தி நச்சுக்களை வந்து வெளியேற்ற நேரம். இதுல நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், கல்லீரல் வந்து எப்ப வந்து நச்சை வெளியேற்றும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வயிறு எப்ப காலியா இருக்கோ அப்ப மட்டும்தான் வந்து உங்க கல்லீரல் வந்து அதோட நச்சை வந்து வெளியேற்றத்துக்கு தொடங்கும். இப்ப நீங்க 8 மணி 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உங்களோட வயிறு ஃபுல்லா இருக்கும்போது கட்டாயமா கல்லீரலால வந்து அதோட நச்சை வந்து வெளியே ஏத்த முடியாது. ஏன்னா வயிற்றுல வந்து செரிமானமான அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஆற்றல் வந்து கல்லீரல்ல தான் போய் சேரும். சோ அதுக்கான வேலையை வந்து உங்க கல்லீரல் பார்க்குமே தவிர கல்லீரலை வந்து தன்னைத்தானே சுத்தப்படுத்துற வேலையை அது பார்க்க முடியாது. சோ அதனாலதான் 10 மணிக்கு உங்க வயிறு காலியா இருக்கும்போது 10ல இருந்து அதிகாலை 2 மணிக்கு வந்து உங்களோட கல்லீரல் வந்து உங்களோட அதோட நச்சு நம்ம உடம்புல இருக்க அத்தனை என்னென்னலாம் நம்ம காலையில இருந்து தப்பு பண்ணமோ அது அந்த இதெல்லாம் அது சரி பண்ணி அந்த நச்சுக்களை வந்து வெளியேற்றும்.
இப்ப உங்க வயிறு காலி இல்லாம இந்த கல்லீரல் நச்சு நீக்கம் நடைபெறல அப்படின்னா அந்த நச்சு வந்து நம்ம உடம்புலயே தங்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுதான் வந்து வியாதியா வெளியில வருது. அதுக்கப்புறம் அதிகாலை 2 மணில இருந்து காலை 6 மணி வரைக்கும் நான் முன்னையே சொன்ன மாதிரி மெலட்டோனின் அளவு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி கார்டிசோல் அளவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சு உங்களோட மூளை வந்து அடுத்த நாளைக்கான எல்லா ஒரு ஆற்றலையும் வந்து சேர்த்து வச்சு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியா கொடுக்கறதுக்கான ஹார்மோன் ரெகுலேஷன், ஹார்மோன் சீரமைப்புக்கான நேரம். சோ 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும். ஸோ இதுல இருந்து 7 மணி முதல் 10 மணி செரிமானத்துக்கான நேரம், 10 மணி முதல் 2 மணி, அதிகாலை 2 மணி வரைக்கும் நம்மளோட டீடாக்சிபிகேஷன், அதாவது கல்லீரல் நச்சு நீக்கும் நேரம், நம்ம உடம்புல இருந்து எல்லா நச்சும் வெளியே போறதுக்கான நேரம். காலையில 2 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அடுத்த நாளுக்கான ஹார்மோன் ரெகுலேஷன், ஹார்மோன் சீரமைப்பு நேரம். இதுதான் வந்து நம்ம தூங்கும் போது நம்ம உடம்புல நடக்கிற செயல்பாடு. நம்ம வந்து தூக்கத்தோட தூக்கமின்மையை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தூங்கினா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வேற, ஆழ்ந்த தூக்கம், நல்ல டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது வேற, தூக்கம் அப்படிங்கிறது வேற, ஆழ்ந்த தூக்கம்ன்றது தன்னை மறந்து தூங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து தூங்குறவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எதனால அப்படின்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இரவுல வந்து நம்மளோட உடம்பு வந்து தன்னைத்தானே சீரமைக்கும். என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் வந்து தன்னைத்தானே சீரமைத்து மறுபடியும் புத்துணர்ச்சி கொடுக்கும். சோ அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களோட இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஒரு நல்லா தூங்குறவங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதோ இல்ல காய்ச்சல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி சொல்றாங்க. சோ நீங்க வந்து ஒரு டெய்லியுமே நல்லா தூங்கி எந்திரிக்கிற ஆளா இருந்தா உங்களோட மனநிலை வந்து ஒரு மாதிரி ரொம்ப லேசா, ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையா இருக்கும் அந்த தூக்கம். ஏன்னா தூக்கத்துல வந்து உங்க பிரெயின், உங்களோட மூளை வந்து அதை தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. ஏன்னா நம்மளோட உடம்பே வந்து மூளை வந்து கண்ட்ரோல் பண்ற உடம்பு தான். மூளை என்ன சொல்லுதோ அதுதான் வந்து உடம்புல இருக்க அத்தனை உறுப்பும் கேட்கும். சோ அந்த மூளை வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துருச்சு அப்படின்னா நம்மளோட மனசே வந்து ரொம்ப லேசாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கிறதுக்கு இருப்போம். அதே போல புற்றுநோய் ஏற்படும் ஆபத்து குறைவு. புற்றுநோய்னா என்ன, வந்து ஒரு நார்மலா இருக்க செல் வந்து அப்நார்மலா மாறுறது தான் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். அப்நார்மலா 1-2 மல்டிப்ளை ஆகுறது. சோ இந்த தூக்கத்துல வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்றோம், தூக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட உடம்பை புதுப்பிக்கிற நேரம். சோ அந்த தூக்கம் சரியா இருக்கும்போது நம்ம காலையில இருந்து ஏதோ சாயந்தரம் வரைக்கும் ஏதாவது டேமேஜ் பண்ணிருந்தா கூட அது ஆழ்ந்த தூக்கம் வந்து அதை சீரமைக்கும். சோ அப்படி பார்க்கும்போது புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் வந்து அது கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல தூக்கம் வந்து உங்களோட நினைவாற்றலையும் ஜாஸ்தி பண்ணும். அதே போல உடல் எடை குறையும் அப்படிங்கிறாங்க. உடல் எடை ஏன் குறையுது அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த தூக்கத்துக்கு வந்து 2 ஹார்மோன் வந்து வேலை பார்க்குது அப்படின்னு சொன்னோம். ஒன்னு வந்து கார்டிசோல், இன்னொன்னு வந்து மெலட்டோனின். எப்ப மெலட்டோனின் உங்க உடம்புல இருக்கோ அப்ப கார்டிசோல் இருக்காது. எப்ப கார்டிசோல் உங்க உடம்புல இருக்கோ அப்ப மெலட்டோனின் இருக்காது. சோ நீங்க நல்லா தூங்கும் போது உங்க உடம்புல கார்டிசோலோட அளவு குறையும். இந்த கார்டிசோல் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னால நீங்க நல்லா தூங்கல அப்படின்னா இந்த கார்டிசோலோட அளவு வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து நம்ம உடம்புல மெட்டபாலிசம் எல்லாமே சரியா நடக்காதப்ப உடல் எடை வந்து கூட வாய்ப்பு இருக்கு நீங்க சரியா தூங்கலனா. இதே நீங்க நல்ல தூக்கம் தூங்குனீங்கன்னா உங்களோட மெலட்டோனின் உங்களோட உடம்புல கரெக்டான அளவு சுரக்கும் போது உங்களோட எடை வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. குறையலனாலும் நீங்க கூட மாட்டீங்க. அதே போல மன அழுத்தம் வந்து குறையும். ஒரு நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்லயே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு உங்களுக்கு உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்றது தெரியல, சரி ஓகே அதை வந்து அப்புறமா தள்ளி வச்சுட்டு தூங்கி ஒரு தூக்கம், நல்ல ஆழ்ந்த தூக்கம் எந்திரிச்சு நீங்க அடுத்த நாள் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அந்த பிரச்சனையே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுலபமா தான் தெரியும். ஓகே இதை இப்படி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து நம்மளோட மூளைக்கு வந்து தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு இதயம் சம்பந்தமான வியாதிகள் வர்றது கம்மின்றாங்க. இதுவுமே வந்து கார்டிசோல், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், மெலட்டோனின் கம்மியாகும் போது கார்டிசோல் ஜாஸ்தி ஆகும். அது வந்து ஒரு பயம், படபடப்பு, எப்பயுமே ஒரு படபடப்பை வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ ஆழ்ந்த தூக்கம் இருக்கும்போது உங்களோட இதயமும் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதே போல உங்களோட தோல் ரொம்ப பளபளப்பாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். பளபளப்பு அப்படின்னும் போது நம்ம சோப்பு விளம்பரத்துல பாக்குற மாதிரி ரொம்ப அப்படியே பிரைட்டான பளபளப்பு கிடையாது. உங்களோட நார்மலான ஸ்கின் டோன் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகும். நல்ல தூக்கம் தூங்கும் போது உங்களுக்கு எப்படி முன்னில இருந்து உங்களோட தோலோட சருமம் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து எதுவும் பாதிப்பு ஆகாது. இப்ப நம்ம நல்லா தூங்குறனால என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இங்க ஒருவேளை நல்லா தூக்கம் வரல, ஒரு தூக்கமே எனக்கு சரியா வரல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் வந்து அவங்க வந்து ஒரு
பயனற்ற தன்மையா இருப்பாங்க. என்ன வேலை பார்க்குறோம், இப்ப நான் காலையில எந்திரிச்சு இந்த வேலை பார்க்கணும், ஒரு இந்த வேலையெல்லாம் நான் ஆக்கப்பூர்வமா நான் ஒரு வேலையை பண்றதுக்கான இது வந்து தூக்கம் தான் கொடுக்கும். ஸோ நீங்க சரியா தூங்கல அப்படின்னா உங்களால வந்து ஆக்கப்பூர்வமா இருக்க முடியாது. ஒரு பயனே இல்லாது. நீங்க என்ன வேலை பார்க்குறீங்கன்றதுமே தெரியாது. ஐயோ, வேலை பார்க்கணுமா, அந்த அளவுக்கு வந்து உங்களோட மனச்சோர்வு வந்துடும். உங்களோட கண்ணை சுத்தி கருவளையங்கள், அப்புறமா உங்களோட தோல்ல வந்து சுருக்கங்கள், 60 வயசுல 70 வயசு மாதிரி ரொம்ப வயசான மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். உங்களோட சருமம் பாத்தீங்களா எப்பயுமே ஒரு பொலிவிழந்து ஒரு புத்துணர்ச்சி இல்லாம இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து உடம்பு சார்ந்தது. இதே மனசு சார்ந்ததுல என்ன வரும்னா, உங்களுக்கு அந்த எப்ப உங்களுக்கு நல்ல தூக்கம் இல்லையோ அப்போ உங்களோட கார்டிசோல் அளவு ஜாஸ்தி ஆகும்போது, கார்டிசோல் எப்பயுமே ஒரு பதற்றத்தையும் ஒரு மனநிலை மாற்றம், திடீர்னு ஒரு அழுக வரும், திடீர்னு ஒரு கோபம் வரும். இதெல்லாம் எதுக்கு வருதுனே காரணமே இல்லாம வரும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த கார்டிசோல்னால தான் வரும். மனச்சோர்வு, எதுவுமே பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, என்னை விட்டா போதும், எனக்கு எதுவுமே மனசுல வந்து ஒண்ணு மைண்ட்ல ஒண்ணு ஓட மாட்டேங்குது அப்படின்னும் அந்த மனச்சோர்வு, சோகம், எதுக்கு சோகமா இருக்கும்னே தெரியாது, காரணம் இல்லாத ஒரு வருத்தம் அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே வந்து நீங்க நல்லா தூங்கலைன்னா வரக்கூடிய விளைவுகள். ஸோ எளிமையா சொல்லணும்னா, தூக்கம் கம்மியாச்சு அப்படின்னா உங்க உடம்புல கார்டிசோலோட அளவு ஜாஸ்தியாகும். கார்டிசோல் வந்து உங்க உடம்புல எப்பயுமே ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்னும் போது உங்களோட ஆரோக்கியத்தோட நல்வாழ்வு வந்து கண்டிப்பா குறையும். ஸோ தூக்கமின்மை வரத்துக்கு காரணங்கள் நிறைய இருக்கு. ஸோ இந்த தூக்கமின்மை வரத்துக்கு நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறதையும் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ தூக்கத்தை பாதிக்கும் இரவு உணவு, நம்ம நைட்டு சாப்பிடுறதுல என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, முன்னையே சொன்ன மாதிரி ரொம்ப லேட்டாக நம்ம சாப்பிடுறது. இப்ப 10 மணிக்கு படுக்க போறோம்னா 9:30 மணிக்கு சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லேட்டா 8 மணி 8:30 மணி 9 மணி அந்த மாதிரி சாப்பிடுறது. ரொம்ப கனமான எண்ணெய் பசை நிறைந்த உணவு. எண்ணெய் பசை நிறைந்த உணவுனா இந்த பீஸா பர்கர் அந்த மாதிரி ஐட்டங்கள் கூட இல்லை. நம்ம நார்மலா வீட்டுல சமைக்கிற ரைஸா கூட இருக்கலாம். இப்ப 3 இட்லி சாப்பிடுற இடத்துல வந்து சரி சட்னி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒரு 4-5 இட்லி சாப்பிட்டாலும் அது கனமான உணவு தான். அந்த இரவு நேரத்துல அது வந்து நம்ம வயிற்றுக்கு அது கனமான உணவு தான். அதுக்கப்புறம் சாப்பிடும்போது வேகமா சாப்பிடுறது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட 50%, 30 to 50% செரிமானம் வந்து நம்ம வாயிலேயே நடந்து முடிஞ்சிருக்கணும். ஸோ வயிற்றை வந்து நம்மளோட சாப்பாடு வந்து நெருங்கும் போது அது 50% கூழ்ம நிலைக்கு போயிருக்கணும். அதுதான் வந்து ஒரு சரியான செரிமானம். பட் நம்ம வந்து அவசர அவசரமா சாப்பிடுறதுல அப்படி அப்படியே மிழுங்குறோம். கவனச்சிதறலோட சாப்பிடுறது, டிவி பார்த்துட்டே வாயில நம்ம என்ன சாப்பிடணும்னு தெரியாது, எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த செரிமானம் சரியா நடக்காதப்ப தூக்கம் வந்து பாதிக்கப்படும். முன்னே சொன்ன மாதிரி சாப்பிட்ட உடனே படுக்கிறது, 9:30க்கு சாப்பிடுறீங்களா 10 மணிக்கு பெட்டுக்கு போறது அந்த மாதிரி. அதே போல 3 மணி நேரம், அதாவது குறைந்தது 3 மணி நேரம் இடைவெளியை கடைபிடிக்காம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தப்புங்கெல்லாம் பண்ணும்போது அந்த செரிமானம் சரியா பண்ண முடியாம அது தூக்கத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்னென்ன தப்பு நம்ம பண்றோம் தூக்கம் தொடர்பா, நம்ம வேற என்னென்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இரவு வெகு நேரம் வந்து கைபேசி அல்லது சிறு சாதனம் கேட்ஜெட் பயன்படுத்துறோம். ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம நாள் தொடங்குறதும் கைபேசியில தான், நம்ம நாள் முடியறதும் கைபேசியில தான். ஸோ எத்தனை பேரோட வீட்டுல வந்து படுக்கை அறையில வந்து சுவர் கடிகாரம் இருக்கு அப்படிங்கிறதே வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா இப்போ ஒருத்தர் கையில வந்து கைபேசி இருந்துட்டாலே வந்து அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதுலயே டைம் பார்க்கலாம், அதுலயே வந்து காசு இருக்கு, அதுலயே என்ன வேணுமோ ஆர்டர் போடலாம், எங்க இருந்தாலும் நீங்க போயிட்டு வந்துடலாம். ஸோ வாட்ச் தேவையில்ல, பர்ஸ் தேவையில்ல, எதுவுமே நமக்கு தேவையில்ல. ஒரு கைபேசி இருந்தாலே வந்து எல்லாமே வந்து நடங்க. நம்ம நைட்டு படுக்க போகும்போது எனக்கு தெரிஞ்சு 99% வந்து நம்ம படுக்கை அறைக்கு கைபேசி எடுத்து பார்த்துட்டு தான். ஸோ இன்னொன்று வந்து கைபேசி நீங்க பார்க்கும்போது, நம்ம கைபேசியில அலாரம் மட்டும் வச்சுட்டு படுக்க போறது இல்லை. சரி நம்ம ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குட் நைட் மெசேஜ் போடலாம், இல்ல ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்பி விடலாம் எல்லா குரூப்புக்கும். இல்ல குழந்தைங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க அப்படின்னா நமக்கு இரவுனா அவங்களுக்கு பகல், ஸோ அப்ப வந்து அவங்க கிட்ட பேசலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி நம்ம யூடியூப்ல இப்ப வந்து மொபைல்ல வந்து எல்லாமே இருக்கு. உங்களுக்கு பொழுதுபோக்கு இருக்கு, தூக்கம் வரலையா சரி கொஞ்ச நேரம் நம்ம மொபைல் பார்க்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு 2 ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அது எவ்வளவு நேரம் போகுது அப்படின்னே தெரியாது. அதனால நம்மளோட நம்மளோட பெரும்பான்மையான நேரத்தை வந்து நம்ம கைபேசியில தான் வந்து இப்ப உலகமே அப்படிதான் வந்து தொழில்நுட்ப டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட நாள் வந்து ஸ்டார்ட் ஆகுறதும் மொபைல்ல தான், எண்ட் ஆகுறதும் மொபைல்ல தான். ஸோ நீங்க இப்படி வந்து ஒரு கேட்ஜெட்டையோ இல்ல ஒரு கைபேசியோ இப்படி படுக்கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னும் போது, நம்ம ஆல்ரெடி பேசினது தான், நம்மளுக்கு தூக்கம் வரும்போது இந்த தூக்க ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் 6 மணிக்கு.
நீங்க வந்து உங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு நீங்க வந்துட்டு மொபைலை வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல ஏதோ ஒரு மெசேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. சில பேர் வந்து மொபைல்ல வந்து புக் படிப்பாங்க. அது வந்து இன்னும் ரொம்பவே ஆபத்தான விஷயம். மொபைல்ல வந்து புக் படிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மொபைல்ல இருந்து வர அந்த கைபேசியில இருந்து வர ப்ளூ லைட், நீல ஒளி வந்து உங்களோட கண்ணு வழியா வந்து மூளைக்குள்ள போய் உங்களோட உடம்புல வந்து மெலட்டோனின் ஹார்மோன் சுரப்பை வந்து நிறுத்துது. சோ நீங்க ஒரு 2 மணி நேரம் மொபைல் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் நான் தூங்கலாம்னு நினைச்சாலும் தூங்க முடியாது. ஏன்னா உங்க உடம்புல வந்து மெலட்டோனின் நின்னு போச்சு, சுரக்கிறது நின்றுச்சு. சோ மெலட்டோனின் சுரக்கிறது நின்னாலே கார்டிசோல் அங்க சுரக்க ஆரம்பிச்சிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க பெட்ல படுத்துட்டு இருப்பீங்க, உங்க படுக்கையில படுத்துட்டு இருப்பீங்களே தவிர உங்களுக்கு தூக்கம் வராது. சோ உங்க உடல் தான் உறங்குது, ஆனா உங்க மனசு முழிச்சிட்டு இருக்கு. தூக்கம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இப்ப ஒரு போன் நீங்க எடுத்தீங்கன்னா அதுல யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் என்னென்னவோ இருக்கு. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு லைட்டை வந்து நீங்க உங்க கண்ணு வழியா உங்க மூளைக்கு அனுப்பும் போது உங்க மூளையே வந்து குழப்பம் அடையும். இப்ப நான் வந்து மெலட்டோனின சுரக்கணுமா இல்ல கார்டிசோல சுரக்கணுமா, இது பகலா இரவா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மூளையே குழம்பி அது மெலட்டோனினை நிறுத்திடும். ஸோ எப்போ உங்களோட உடம்புல மெலட்டோனின் வந்து நிக்குதோ ஆட்டம் உங்களுக்கு வந்து தூக்கம் வராது. ஏன்னா கார்டிசோல் அங்க வந்து சுரக்க ஆரம்பிச்சிரும். அப்ப வந்து நீங்க வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான் வந்து நீங்க நள்ளிரவுலயோ இல்ல படுக்கையிலயோ நீங்க வந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கும்போது, கைபேசியை வச்சு நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது இதுதான் நடக்கும். இன்னொன்று வந்து போதுமான நேரம் தூங்காமை. போதுமான நேரம் தூங்காமை அப்படின்னும் போது ஒன்னு வந்து கைபேசி யூஸா கூட இருக்கலாம், இன்னொன்னு வந்து டிவி பார்ப்பாங்க, இல்ல படுத்துட்டு வேற ஏதாவது வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு சிலர் வந்து படுத்துருவாங்க, படுத்துட்டு வந்து வேற எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, மைண்ட்ல வந்து பின்னாடி வேற ஏதாவது ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்டை வந்து ஒரு மனசை வந்து ஒரு அமைதிப்படுத்தாம இருந்தாலும் உங்களுக்கு போதுமான நேரம் தூக்கமும் வராது. இன்னொன்னு வந்து மாலை தேநீர் அல்லது காஃபி குடிச்சா கண்டிப்பா வந்து நைட்ல வந்து உங்களுக்கு தூக்கம் வராது. என்ன காரணம் அப்படின்னா தேநீரோ இல்ல காஃபில வந்து கெஃபின் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. இது வந்து டயூரிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து உடம்புல இருந்து நீரை வெளியேற்ற தன்மை வந்து இதுக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க வந்து காஃபி குடிக்கும்போது, காஃபியோ இல்ல தேநீரோ குடிக்கும்போது இது வந்து உடம்புல இருக்கிற தண்ணியை வந்து சிறுநீர் வழியா வெளியேற்றும். அப்ப நீங்க லேட் ஈவினிங் ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கும்போது நைட்ல வந்து உங்களுக்கு சிறுநீர் வந்து அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால நீங்க நைட்ல அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் போது தூக்கம் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும். இன்னொன்னு இதை வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஃபில இருக்க தேநீர்ல இருக்க கெஃபின் வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா உங்களோட மூளையை வந்து ரொம்ப விழிப்பா வச்சிருக்கிறது, விழிப்புணர்வோட வச்சிட்டு இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. சோ அதனால வந்து நைட்ல வந்து தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, வராம இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இது நம்ம ஆல்ரெடி முன்னையே சொன்னதுதான். தூங்குறதுக்கு முன்னாடி இரவு உணவு சாப்பிடுறது அல்லது உடனே சாப்பிட்டுட்டு படுக்கிறது. ஒரு சிலர் வந்து 8 மணிக்கு சாப்பிட்டாலும் மறுபடியும் 9 மணிக்கு 9:30க்கு ஏதாவது சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரியும் வந்து அப்பயுமே ஹெவியா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும்போது நம்ம செரிமானத்துக்கு நேரம் கொடுக்காதப்ப தூக்கம் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இவ்வளவு நேரம் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இப்ப நம்ம அந்த தூக்கத்தை வந்து நம்ம எப்படி ஒரு நல்ல பழக்கமா மாத்தலாம், அதுக்கான அடித்தளம் என்ன, அதுக்கான தூண்கள், தூக்க பழக்கத்தின் தூண்களே அப்படின்னு இதை சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன நீங்க பண்ணணும் அப்படின்னா ஒழுக்கமான நேர அட்டவணை. அதாவது ஒவ்வொரு நாளும், அது வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, சனிக்கிழமையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேலை இல்லாத நாளா இருந்தாலும் சரி, வேலை இருக்கிற நாளா இருந்தாலும் சரி, எப்பயுமே ஒரே நேரத்துக்கு படுத்து ஒரே நேரத்துக்கு எந்திரிக்கணும். எல்லாமே நம்ம உடம்புல வந்து நம்ம வந்து அதுக்கு கொடுக்கிற பயிற்சி தான். ஈவன் பசியாகட்டும், இல்ல நீங்க வந்து தூக்கமா இருக்கட்டும், இல்ல உங்களோட மூளைக்கு வந்து நீங்க கொடுக்கிற பயிற்சி தான். இவ்வளவு நாள் வந்து அந்த மாதிரி நம்ம பின்பற்றலனாலும் இப்ப வந்து இதை வந்து நீங்க தொடங்க ஆரம்பிக்கணும். நீங்க 10 மணிக்கு படுக்கிறீங்கன்னா எல்லா நாளும் 10 மணிக்கு படுக்கணும். நீங்க 10 மணிக்கு முன்னாடி கூட படுக்கலாம், ஆனா 10 மணிக்கு மேல படுக்கிறதுங்கிறது அவ்வளவா வந்து நல்ல விஷயம் கிடையாது. சோ முடிந்த அளவு 10 மணிக்கு நீங்க படுத்து 6 மணிக்கு எந்திரிக்கணும். சோ எந்த டைமுக்கு நீங்க படுத்துக்கிறீங்களோ அந்த டைமுக்கு எந்திரிச்சுக்கிற அளவுக்கு நீங்க பழகிக்கணும். சரி, நான் இன்னைக்கு வந்து லீவ் நாள் தானே, ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறேன், அந்த மாதிரி நீங்க இது பண்ணும்போது உங்க மூளை வந்து குழப்பமாகும். சோ 10 மணினா 10 மணி, காலையில 6 மணினா 6 மணி, எல்லாமே வந்து நமக்கு பயிற்சி தான். இப்ப காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து காலை கடன் நிறைவேற்றத்துக்கான அறிகுறி வந்துடும். சோ அது எல்லாமே நம்ம வந்து உடம்புல பண்ற பயிற்சி தான். அதே மாதிரிதான் இந்த தூக்கத்துக்குமே வந்து நீங்க உடம்ப வந்து பயிற்சி பண்ணணும். ஒரே டைமுக்கு படுத்து ஒரே டைமுக்கு எந்திரிக்கணும். ஒரு நாள் 10 மணிக்கு, ஒரு நாள் 12 மணிக்கு, ஒரு நாள் 6 மணிக்கு எந்திரிச்சுக்கிற, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிச்சுக்கிற அப்படின்றது இருக்கக்கூடாது. சோ இந்த ஒழுங்கு வந்து உங்கள் உடல் கடிகாரத்தை சரியாக இயக்க உதவும். நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை பத்தி படிச்சோம் இல்லையா, கரெக்டா அந்த 10 o'clock ஹார்மோன் அந்த ரெகுலேஷன் வந்து நம்ம கொடுக்குற பயிற்சியில வந்து அது
சரியாகும். அதுக்கப்புறம் இரவு உறக்கத்திற்கான சூழல், நீங்க தூங்குற இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க தூங்குற இடம் கொஞ்சம் இருட்டானதா இருக்கணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், ரொம்ப சூடு ரொம்ப குளிர்ச்சி இல்லாத மாதிரியும் இருக்கணும். உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு வசதியா இருக்கிற அளவுக்கு மெத்தையோ இல்ல கீழே படுக்கிறீங்கன்னா பாயோ பெட்ஷீட்டோ இல்ல ஒரு தலையணை இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப வசதியானதா இருக்கணும். நான் இதை ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, எங்களோட கிளினிக்ல வந்து நிறைய இந்த மூத்தோர்கள் வந்து வருவாங்க தூக்கம் வரதில்லை அப்படின்னு. சோ அப்ப அவங்க கிட்ட வந்து நம்ம கேள்விகள் கேட்கும்போது நிறைய பேர் சொல்றது வந்து நான் வந்து வெளியில ஹால்ல தான் நான் படுத்துப்பேன், ஹால்ல தான் நான் படுத்துப்பேன், பசங்க எல்லாம் உள்ள படுத்துப்பாங்க, நான் வந்து ஹால்ல படுத்துப்பேன். சரி ஹால்ல படுத்தா எல்லாருமே அந்த டைமுக்கு தூங்கிடுவாங்களா அப்படின்னு, இல்ல என் ஒய்ஃப் அங்க கிச்சன்ல வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, என் பேரன் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க எப்படி தூங்குவீங்கன்னா, அதுதான் வேற வழி இல்ல அப்படின்னும் போது நாங்க வந்து அவங்க கிட்ட பேசி அவங்க பசங்க கிட்ட பேசி அவங்களுக்கு எப்படி ஒரு சூழலை வந்து உறக்கத்திற்கான சூழலை உண்டாக்கலாம் அப்படிங்கறத வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லுவோம். சோ எப்ப வந்து உங்களோட உறக்கத்திற்கான சூழல் நல்லா இல்லையோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு வந்து தூக்கம் சரியா வராது. இன்னொன்னு பகல் தூக்கம். நிறைய பேருக்கு வந்து இந்த பகல் தூக்கம் தூங்கலைன்னா வந்து ஒரு புத்துணர்ச்சியாவே நான் இருக்க மாட்டேன், சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் கட்டாயம் நான் தூங்கணும், அப்படி தூங்கினாதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையான உண்மை என்ன அப்படின்னா, நீங்க 2 மணி நேரம் தூங்கினாலும் அதே புத்துணர்ச்சி தான் இருக்கும், நீங்க ஒரு 20 ல இருந்து 30 நிமிஷம் நீங்க தூங்கி எந்திரிச்சாலும் அதே புத்துணர்ச்சி தான் இருக்கும். சோ உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல என்னால பகல் தூக்கத்தை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க சாப்பிட்டுட்டோ இல்ல மத்தியானம் தூங்கணும்னா ஒரு 20 ல இருந்து 30 நிமிடங்கள் தூங்கிக்கலாம். சோ அப்படி தூங்குற தூக்கத்தையும் வந்து நீங்க வந்து 3 மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும். சோ 3 மணிக்கு அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் அப்படின்னு நீங்க தூங்கினீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ரெஸ்டையும் நீங்க இப்பயே கொடுத்துட்டீங்கன்னா நைட்டு உங்க உடம்பு வந்து அதை கேட்காது. சோ அதனாலயும் வந்து தூக்கம் வந்து பாதிக்கப்படலாம். சோ மத்தியானம் தூங்குறது வந்து 3 மணிக்கு முன்னாடி முடிச்சுக்கணும். அதுவும் 20 to 30 நிமிடங்கள் மட்டுமே இருக்கணும். நான் மறுபடியும் இத வந்து ஏன் ரொம்ப இத சொல்றேன் அப்படின்னா, இதுதான் வந்து பாதி தூக்கத்திற்கான பிரச்சனையை வந்து குணப்படுத்தும். ஏன்னா தூங்குவதற்கான சூழல் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கணும். இப்ப வந்து பெரும்பாலான பெரியவங்க வந்து ரொம்ப ரொம்ப பசங்க ஓரியன்டா நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை பெத்ததுல இருந்தே பசங்க பசங்கன்னு தான் இருக்கிறாங்க. பட் வயசானதுக்கு அப்புறமும் அவங்களோட தேவையை விட குழந்தைங்களோட தேவையை தான் பாக்குறாங்க. பட் அது வந்து நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து கல்யாணம் ஆன நாள்ல இருந்து குழந்தை பிறந்து அவங்கள ஒரு லைஃப்ல அமைச்சு கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு வந்து செல்ஃப் ஒரு தன்னை பத்தி யோசிக்காம வந்து நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. சோ இப்ப வந்து உங்களோட குழந்தைங்க எல்லாமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வந்து நீங்க வந்து உங்களை பத்தியும் உங்களோட துணைய பத்தி தான் முதன்மையா நீங்க நினைக்கணும். அதாவது நீங்க செல்ஃபிஷா இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். அப்படி செல்ஃபிஷா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. உங்களோட உடம்பு உங்களோட ஆரோக்கியம் தான் உங்களுக்கு ப்ரையாரிட்டியா இருக்கணும். இதுல வந்து தூங்குறதுக்கான ஒரு நல்ல அமைதியான இடத்த வந்து கேட் இடத்த வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்க பிள்ளைங்களோட கடமையும் தான். சோ அதுல வந்து நீங்க கலந்து பேசி, ஏன்னா உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்கள காட்டிலும் உங்களோட மூத்தோர்களோட தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ யாராவது மூத்தோர்கள் வீட்டுல இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான இடத்த அமைச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கு என்ன வந்து ஆலோசனை பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்கணும். சோ இந்த இந்த 60 வயசுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களோட உடம்ப பத்தி செல்ஃபிஷா திங்க் பண்றது கூட தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அதனாலதான் வந்து உங்களோட படுக்கை அறை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் வந்து புரிய வைக்கணும். புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி இதை அமைச்சுக்கணும். ஸோ அந்த படுக்கையறை நீங்க வந்து அமைச்சுக்கிட்டாலே பாதி தூக்கத்துக்கான இந்த தூக்கம் பிரச்சனை வந்து போயிடும். ஓகே. இப்ப வந்து எனக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நான் வந்து என்னோட பழக்க வழக்கத்துல என்ன நான் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறத நீங்க கவனிங்க. நீங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். மதிய வேலையிலும் வந்து அதை நம்ம முன்ன சொன்ன மாதிரி கொஞ்சம் 6 மணி அந்த மாதிரி தூங்குறத வந்து கம்மி பண்ணுங்க. இரவுல வந்து நீங்க வந்து திரவம், அதாவது லிக்விட்ஸ் தண்ணி நிறைய குடிக்கிறது வந்து ஒரு 6 மணிக்கு மேல நிறுத்திடணும். ஸோ ஏன் 6 மணிக்கு மேல நிறுத்திடணும் அப்படின்னா, நீங்க 6 மணிக்கு மேல தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நைட்டு படுக்கையில வந்து 2-3 தடவை எந்திரிச்சு நீங்க சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஆகும். ஸோ அப்படி 2-3 தடவை எந்திரிச்சு நீங்க சிறுநீர் கழிச்சீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் தூக்கம் வர்றது ரொம்ப
கஷ்டமாயிரும். அங்க பாத்ரூம்ல போய் லைட் போடும்போது அந்த லைட்டோட வெளிச்சங்கள் அது நமக்கு வந்து மெலட்டோனினை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால 6 மணிக்கு மேல வந்து நீங்க தண்ணி குடிக்கிறதோ இல்ல வேற திரவங்கள் குடிக்கிறதோ கம்மி பண்ணிக்கணும். நீங்க காஃபி டீ குடிச்சா கூட 4 மணிக்கு முன்னாடி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல ஒரு நாளைக்கு ஒரு 1 இல்லது 2 இவ்வளவு குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. காலை ஒளியை தழுவுங்கள். அதாவது இப்ப வந்து நீங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு இத ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது கஷ்டம் இல்லைன்னு தான் நான் தோணுது. ஏன்னா நம்ம நீங்க உழைக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ரெடி ஆகணும், பசங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், வீட்டு வேலை பண்ணணும், ஆபீஸ் போகணும், காலேஜ் போகணும், இப்படின்னு ஓடி 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 நமக்கு வந்து அந்த இயற்கையோட ஒன்றுறதற்கான நேரமே கிடைச்சிருக்காது. இந்த டைம்ல வந்து காலையில நம்ம எந்திரிச்ச உடனே எதுல நம்ம முழிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல்ல தான் முழிக்கிறோம். சோ அந்த பழக்கத்தை தவிர்த்துட்டு காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கே வந்து உங்களோட படுக்கை அறையில வந்து ஒரு வால் கிளாக், ஒரு சுவர் கடிகாரம் இல்லைன்னா தயவு செஞ்சு அந்த சுவர் கடிகாரத்தை உங்களோட படுக்கை அறையில ஒண்ணு மாட்டுங்க. மொபைல்ல வந்து டைம் பார்த்து எந்திரிக்கிறத வந்து நிறுத்துங்க. நிறுத்திட்டு சுவர் கடிகாரத்தை பாருங்க. நீங்க எந்திரிச்சதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னா எந்திரிச்சு வெளியில போங்க. வெளியில போயிட்டு சூரிய ஒளியையும் ஒரு இயற்கையான காற்றையும் சுவாசிங்க. ஒரு 30 to 1 மணி நேரம் வந்து நீங்க பக்கத்துல ஏதாவது பார்க் இருந்தா அங்க போலாம், இல்ல உங்க வீட்டு மாடியில இல்ல உங்க வீட்டு தோட்டத்துல 30 to 1 மணி நேரம் அந்த சூரிய ஒளியில உங்க உடம்பு படுற மாதிரியும் நல்ல ஒரு காத்தையும் சுவாசிச்சுட்டு அந்த ஒரு பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தீங்கனாலே காலையில வந்து உங்களோட உடம்பு வந்து நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி ஆகும். ஸோ அதை வந்து நம்ம பழக்கப்படுத்திக்கணும். மொபைல்ல இருந்து பார்த்து எந்திரிக்கிற அலாரம் ஆஃப் பண்ணி எந்திரிக்கிற பழக்கத்தை வந்து ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சோடனே மொபைல் பார்க்கறது கட்டாயம் நிறுத்தணும். இந்த டைம்ல வந்து உங்களால இதை வந்து 100% உங்களால இதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதே போல உடற்பயிற்சி தவறாமல் உடற்பயிற்சி பண்ணும். உடற்பயிற்சி அப்படின் போது காலையில நீங்க ஒரு சின்ன வாக்கிங் போலாம். இங்கேயே நம்ம விஎம்எஸ் நெல்லிக்கணிலேயே வந்து நிறைய இருக்காங்க. சேர்ல உட்காந்துட்டு பண்ற எக்ஸசைஸ், சேரை பிடிச்சிட்டு பண்ற உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, அந்த மாதிரி நிறையவே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில உடற்பயிற்சி எடுத்துக்கும். காலையில ஒரு வாக்கிங் பண்றீங்க, மறுபடியும் சாயந்தரம் கொஞ்சம் வாக்கிங் போறீங்க அப்படின்னா ஒரு 4 மணி 5 மணி போல கால் ஆட்டுறது, கை ஆட்டுறது, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நீங்க பண்ணுங்க. ஸோ என்னதான் நீங்க உடற்பயிற்சி, என்னதான் வாக்கிங் எல்லாமே பண்ணாலும் 3 மணி நேரம் தூக்கறதுக்கு முன்னாடி நிறுத்திடணும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்க உடற்பயிற்சி பண்ணும்போது உங்க உடம்பு வந்து சூடாயிருக்கும். அந்த சூடு வந்து தனியறதுக்கு மினிமம் 2 to 3 மணி நேரம் தேவைப்படும். ஸோ அதனால வந்து நீங்க என்ன உடற்பயிற்சி நீங்க 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 நினைப்பீங்க நான் நடக்கிறது மெதுவா தான் நடக்கிறேன். பட் உங்க வயசுக்கு அதுவே வந்து ஒரு தீவிரமான உடற்பயிற்சியா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதனால 3 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களோட நடக்கிறது, உங்களோட எல்லா எக்ஸசைஸும் எல்லா உடற்பயிற்சியும் பண்ணி முடிச்சிருங்க. ஒரு நீங்க 10 மணிக்கு தூங்குறவரா இருந்தா 6 மணிக்குள்ள வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க தூங்க போற டைமுக்குள்ள உங்களோட உடல் வந்து அந்த சூடான தன்மையில இருந்து குளிர்ச்சி அடைந்து தூக்கத்துக்கான உங்க உடம்ப வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இன்னும் இவ்வளவு நேரம் நம்ம தூக்கம் என்னென்ன பண்ணும், நம்ம பழக்க வழக்கங்களை எப்படி மாத்தலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ உணவுக்குமே ஒரு சில பங்கு இருக்கு தூக்கத்துல. அதுல வந்து மக்னீசியம் அப்படிங்கிற தாதுப்பு வந்து தூக்கத்தை வந்து நல்லாவே கொடுக்குது அப்படின்னு வந்து நிறைய ரிசர்ச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மக்னீசியம் வந்து நார்மலாவே வந்து இயற்கையாவே வந்து உங்களோட தசைகளை வந்து தளர்வு பண்ணுது. அதாவது உங்களோட மசில்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுது, இதை நீங்க உணவுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இன்னொன்னு மக்னீசியம் இந்த தாதுப்பு வந்து மனசையும் அமைதியா வச்சிருக்கு. நம்மளோட மெலட்டோனினோட செயல்பாட்டை வந்து இயற்கையாவே அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, ரெகுலேட் பண்ணுது, பராமரிக்கிறதுக்கு உதவுது. இன்னொன்று மூளையோட செயல்பாட்டையும் வந்து நல்லா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மக்னீசியம் வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து உங்களோட கார்டிசோல் அளவையும் சரி, உங்கள் மெலட்டோனின் அளவையும் சரி பராமரிக்கிறதாகவும், தூக்கம் வந்து சீக்கிரமா வரதுக்கு, இப்ப படுத்துட்டு ஒரு 20-30 நிமிஷம் ஆகுறவங்களுக்கு 15 நிமிஷத்துலயே தூக்கம் வரதுக்காகவும், அப்புறம் அதிகாலையில எந்திரிச்சுக்கிறது அதெல்லாமே கம்மி பண்ணுது. இந்த மக்னீசியம் வந்து கம்மி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த மக்னீசியத்தை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு வரும். ஸோ மெக்னீசியம் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசலக்கீரையில இருக்கு, கேழ்கீரையில இருக்கு, முழு தானியங்கள் பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், நம்ம ரெட் ரைஸ், ப்ரௌன் ரைஸ்ல இருக்கு, கோதுமையில இருக்கு, முழு கோதுமையில இருக்கு, ஓட்ஸ்ல இருக்கு. ஓட்ஸ்ல மெக்னீசியம் நிறைய இருக்கு. குயினோவா அப்படின்னு இப்போ ஒரு அரிசி வகை வந்திருக்கு, அதுலயுமே வந்து இருக்கு. பருப்பு வகையில இருக்கு, பச்சை பயிர்ல இருக்கு, கருப்பு பீன்ஸ்ல இருக்கு, கொட்டைன்னு பாத்தீங்கன்னா பாதாம்ல இருக்கு, முந்திரியில இருக்கு, பூசணி விதையில இருக்கு, சியா விதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கு, வாழைப்பழம்ல இருக்கு, அவகோடா இருக்கு, ஆப்ரிகாட் இருக்கு. ஸோ இதை நீங்க எப்படி உணவுல எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லார் வீட்லயுமே வந்து நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. அது வந்து எல்லா வீட்லயுமே வந்து ஒரு
ஒரு பழக்கமாவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த பழங்கள் வகையில வந்து நீங்க வந்து வாழைப்பழத்தை ரெகுலராகவே டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுக்கிறது, தூங்குறதுக்கு ஒரு 1 ஹவர். நீங்க 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 8 மணி போல ஒரு பழம் சாப்பிட்டுக்கலாம். வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. கொட்டையில நீங்க எப்படி எடுக்கலாம்னா பாதாம், முந்திரி, பூசணி இது எல்லாமே வந்து நல்ல கொழுப்பு இருக்கு. ஸோ அது வந்து கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்னு வந்து நீங்க நினைக்க வேணாம். ஸோ மூத்தோர்கள் வந்து இதை அதிக அளவில் எடுக்க வேணாம். பாதாம் வந்து ஒரு 4, முந்திரி வந்து ஒரு 3, பூசணி விதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் எடுத்து 3மே மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். இது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த கொட்டைகள் எல்லாம் நீங்க எடுக்க வேணாம். உங்களோட மருத்துவரை வந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்க எடுக்கணும். சியா விதைகள் அப்படின்னா வந்து அது வந்து நீங்க நைட்டே ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில அது நல்லாவே வந்து ஜெல்லு மாதிரி வந்திருக்கும். ஸோ அதை கூட நீங்க வந்து குடிச்சுக்கலாம். அது வந்து நார் சத்தும் நிறைய இருக்கனால உங்களுக்கு மலச்சிக்கல் இருந்தாலும் அதை வந்து போக்கிரும். ஸோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வந்து நீங்க ஓட்ஸ் மீலாவே நைட்டு இரவு உணவே வந்து நீங்க ஓட்ஸ் எடுத்துக்கலாம். இரவுல வந்து ரொம்ப லேசான உணவை எடுத்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இரவு உணவு வந்து நீங்க ஓட்ஸா கூட எடுத்துக்கலாம். இந்த கொட்டைகள் விதைகள்லாம் வந்து ஒரு சாயந்தரம் சின்ன ஸ்நாக்ஸா நீங்க சாப்பிட்டுக்கலாம். வேற ஏதாவது சாப்பிடறதுக்கு பதிலா ஒரு சிறு நொறுக்கு தீனி மாதிரி இந்த பாதாமும் முந்திரியும் நிறைய சாப்பிட வேணாம். ஒரு 4 பாதாம், 2 முந்திரி, முந்திரியில வந்து கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்திங்கிறனால 2 முந்திரி, 1 ஸ்பூன் பூசணி விதை, அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கலாம். பச்சை காய்கறிகள் வந்து நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். ப்ரௌன் ரைஸ் நீங்க நார்மலா வெள்ளை அரிசி சாப்பிடறதுக்கு பதிலா எல்லா நாளும் நான் சாப்பிட சொல்லல, வாரத்துல 2 நாள் அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த குயினோவா அதையுமே வந்து சமைச்சு சாப்பிடலாம். நீங்க இப்ப யூடியூப்ல போட்டீங்கனாலே ஒவ்வொரு வகையான உணவும் எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதுக்காக நிறையவே வந்து வீடியோஸ் காணொளி இருக்கு. ஸோ அதை நீங்க பார்த்துட்டு இதெல்லாமே வந்து உங்களோட உணவுல வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து அதை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தூக்கமின்மை பிரச்சனை வந்து குறையறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து தூக்கத்திற்காக நம்ம வந்து இவ்வளோ நேரம் என்னென்ன பார்த்தோமோ அதை விட முக்கியம் வந்து நம்மளோட தூக்கத்திற்கான நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறது. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களை வந்து எப்படி வந்து அந்த தூக்கில இருந்து போட்டு தூக்கத்தை எப்படி நம்ம சரியா நம்மளோட பழக்க வழக்கங்களை மாத்திக்கிறது அப்படின்னா வந்துட்டு சாயங்காலமே வந்து நீங்க அதுக்கான இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இது வந்து அப்படியே பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது, நீங்க டெய்லி செய்யறது தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு தூக்கத்திற்கு முன்னே வந்து உங்களோட அமைதியான பழக்கத்தை வந்து நீங்க தொடங்கணும். ஃபர்ஸ்ட் மனதை தளர்த்துங்கள், அதாவது உங்க மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. அந்த மனசை ரிலாக்ஸ் பண்றதுக்கு நீங்க என்ன படிக்கலாம்? புத்தகம் படிக்கலாம். புத்தகம் அப்படிங்கிறது வந்து மொபைல்ல கைபேசியில படிக்க கூடாது. புத்தகமா லைப்ரரியில இருந்தா லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த புத்தகமா நீங்க வந்து படிக்கலாம். உடற்பயிற்சி பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 6 மணிக்குள்ளரே வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கலாம். இல்ல நீங்க பாட்டு கேட்கலாம், இல்ல டிவில ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது பார்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை வந்து நீங்க பண்ணலாம். ஸோ திரையிலிருந்து விலகுங்கள், இது முக்கியம். ஏன்னா அட்லீஸ்ட் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, நான் சொல்றது குறைந்தது 1 மணி நேரம். உங்களால 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயும் வந்து என்னால பண்ண முடியும்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி, தொலைக்காட்சி, இந்த மொபைல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடணும். ஸோ இந்த மொபைலோ இந்த டிவியோ இதை வந்து நீங்க பார்க்கும்போது உங்களோட மெலட்டோனின் அந்த ஹார்மோனோட அளவு வந்து உங்களுக்கு ஏத்த அளவுக்கு சுரக்காது. இன்னொன்னு என்னன்னா ஈவன் வந்து சொல்றது வந்து இந்த வெளிச்சமான டியூப்லைட், வெள்ளை கலர் டியூப்லைட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தா கூட அந்த மெலட்டோனின் சுரக்காது அப்படிங்கிறாங்க. மெலட்டோனின் வந்து மஞ்சள் வெளிச்சத்துல ரொம்ப நல்லாவே சுரக்கும். இப்ப நீங்க வந்து டியூப்லைட்டே பாத்தீங்கன்னா 2-in-1 டியூப்லைட் வந்திருக்கு. நீங்க ஒரு தடவை சுவிட்ச் போட்டீங்கன்னா வெள்ளை கலர்ல எரியும், இன்னொரு தடவை சுவிட்ச் போட்டீங்கன்னா மைல்டு எல்லோ கலர்ல எரியும். ஸோ அந்த மாதிரி டியூப்லைட் இருந்தா இன்னும் வசதி. அதாவது உங்களோட ரூமை வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு வந்து வெளிச்சத்தை கம்மி பண்ணி வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணி வச்சுக்கணும். ஸோ மொபைல்ல இருந்து டிவில இருந்து விலகிட்டு நீங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கிச்சன்ல வந்து உங்களோட துணைக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஓடிட்டு இருந்த காலத்துல வந்து பண்ணியிருக்க மாட்டோம். இல்ல உங்க துணையோட உட்காந்து பேசலாம். இதுதான் வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து இப்பதான் நமக்கு கிடைக்கும். இங்க பிள்ளைங்களுக்காக ஓடின காலத்துல இதெல்லாம் கிடைச்சிருக்காது. சமையல் கட்டுல வந்து வேலையை பகிர்ந்துக்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே சேர்ந்து கிளீன் பண்ணலாம், 2 பேருமே சேர்ந்து பேசலாம். அந்த மொபைலையும் டிவியும் தள்ளி வச்சுட்டு 2 பேருமே சேர்ந்து பேசலாம், இல்ல 2 பேருமே சேர்ந்து புத்தகம் படிச்சு அதை டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட துணையோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இல்ல நீங்க தனியாவே கூட உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்களை படிச்சு நீங்க வந்து அதுல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொன்னு, நீங்க படுக்க போயிட்டீங்க, உங்களுக்கு தூக்கமே வரல, கடிகாரத்தை பார்த்துட்டே இருக்கிறீங்க, ஐயோ என்னடா 1 மணி ஆச்சு, என்னடா 2 மணி ஆச்சு அப்படின்னு தூக்கமே வரல.
அப்ப நீங்க என்ன பண்ணணும், 20 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க படுக்கையில இருந்து வெளியில வந்துடணும். நீங்க படுக்கையிலேயே படுத்து புரண்டு 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 படுத்தா அது இன்னும் ஒரு பெரிய மன அழுத்தத்தை உண்டாக்கும். தூக்கமே வராம நீங்க படுக்கையில புரண்டு புரண்டு மணி போய்க்கிட்டே இருக்கும், பட் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து அது மன அழுத்தத்தை உண்டாகும். நீங்க போய் படுக்கிறீங்க, 20 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க எந்திரிச்சு படுக்கை அறையை விட்டு வெளியில வந்துடணும். ஸோ வெளியில வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து நிறைய, இதுக்கு முன்னாடி ஒரு காணொளியில கூட சொல்லியிருக்கிறாங்க என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து மூத்தோர்கள் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு சின்ன கலரிங்கோ இல்ல ஒரு பசில்ஸோ என்ன உங்களால பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஏதோ ஒரு கலரிங் அந்த மாதிரி தூக்கம் வராத பட்சத்துல. பட் தூக்கம் வராம நீங்க வந்து உங்களோட பெட்ல படுக்கையில வந்து படுக்கவே கூடாது. அது வந்து இன்னும் வந்து உங்க மூளையை வந்து ட்ரெயின் பண்ணும். தூங்காம இருந்தாலும் பெட்டு அந்த படுக்கைக்கு போனாலே தூக்கம் வர அளவுக்கு உங்களை நீங்க ட்ரெயின் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இது வந்து இனிஷியலா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நாளாக நாளாக எப்ப நீங்க தூக்கம் வரும்போது போய் படுக்கைக்கு படுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நாளாக நாளாக என்னாகும், நீங்க படுக்கைக்கு போனாலே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி, நம்ம நம்ம எப்படி கத்து கொடுக்குறோமோ அப்படிதான் அந்த உடம்பு வந்து நடக்கும். நம்ம என்ன கட்டளை மூளைக்கு நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ அதுதான் நடக்கும். ஸோ ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா நீங்க வந்து பெட்டை விட்டு வெளியில வந்துட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுங்க. தூக்கம் எப்போ வருதோ அப்போ போய் உடனடியா படுத்துருங்க. ஸோ இதை நீங்க பயிற்சி பண்ணும்போது நீங்க எப்ப பெட்ல படுக்க போனாலுமே உங்களுக்கு தூக்கம் வரத்துக்கு ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது இருந்து, இல்ல உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பெயின், மூட்டு வலியோ இல்ல நீரிழிவு நோய், எப்ப வந்து சர்க்கரை வந்து கண்ட்ரோல் இல்லாம ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அந்த டைம்ல வந்து நைட்ல வந்து நிறைய தடவை சிறுநீர் கழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்க நைட்ல நிறைய தடவை எந்திரிச்சு எந்திரிச்சு போகும்போது ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்புறம் ரொம்ப நாளா இருக்கிற வலி, உடம்புல இருக்க பிரச்சனைகள் எதுவா வேணா இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸா இருக்கலாம், ஏதாவது ஒரு வலி, இதய நோய், இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை வந்து ஃபர்ஸ்ட் தீர்த்துக்கணும். ஏன்னா மருத்துவ காரணங்களால கூட உங்களோட தூக்கம் வந்து தடைபடுறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்து எந்த காரணத்தால உங்களுக்கு உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல எதனால உங்களுக்கு வந்து தூக்கம் வரலையோ அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல உளவியல் காரணங்களை கையாளுதல் அப்படின்னும், மன அழுத்தம் மற்றும் மனநலம். இப்ப ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து வயசானதுக்கு அப்புறம் ஒண்ணு பசங்க கூட இருப்பாங்க, இல்லைன்னா பசங்க வந்து நம்மளை விட்டு தூரமா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பெரியவங்க பண்ற தப்பு என்னன்னா 24 மணி நேரமும் பசங்களை பத்தியே நினைக்கிறது. ஐயோ அவன் என்ன பண்ணான், பேர பிள்ளைங்க என்ன பண்ணுச்சுங்க, ஸ்கூலுக்கு போனாங்களா, இன்னைக்கு எனக்கு போனே பண்ணலையே, என்ன ஆச்சு. சோ அந்த மாதிரி பசங்களை பத்தின எண்ணங்கள் வந்து ஜாஸ்தி வரும். அது வந்து தனிமை வரும்போது நம்ம பசங்க நம்மளை விட்டு தூரம் போகும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை பத்தி ரொம்ப வருத்தம் இருந்ததுன்னா வருத்தப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கான வாழ்க்கையை வந்து நீங்க அமைச்சு கொடுத்துட்டீங்க. உங்க குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுல அவங்க நீச்சல் அடிச்சு வெளியே வர வேண்டியது அவங்களோட பொறுப்பு. உங்களால என்ன பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டீங்க. நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து எதுவுமே அங்க நடக்க போறதில்ல, எதுவுமே மாற போறதில்ல. அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க கையில, நீங்க அதுக்கான அடித்தளம் போட்டு கொடுத்துட்டீங்க. நான் இப்பயும் சொல்றேன், வயசான காலத்துல நீங்க செல்ஃபிஷா தான் இருக்கணும். உங்களையும் உங்களோட துணையை பற்றி மட்டும்தான் நீங்க வந்து முதன்மையா கொடுக்கணும். அதுல தப்பே கிடையாது. வயசு இவ்வளவு நாள் வந்து நீங்க உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்டீங்க. சோ இனிமே வந்து உங்களுக்கான, இது உங்களுக்கான வாழ்க்கை. இப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கை வந்து உங்களுக்கான வாழ்க்கை. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணணும், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பார்க்கணும். நீங்க வந்து இன்னமும் குழந்தைங்க குழந்தைங்க அப்படின்னும் போது அது உங்களோட மன அழுத்தத்தையும் தேவையில்லாத இதையும் தான் வந்து அதிகப்படுத்துமே தவிர நீங்க கவலைப்படுறதுனால அங்க எதுவுமே மாற போறது இல்ல. சோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து தியானம் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பு இருக்கு அப்படின்னா ஒரு ஆழ்ந்த சுவாசம் மூச்சு எடுத்து நிதானமா விடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல இதெல்லாம் பண்ணியுமே வந்து என்னால வந்து எனக்கு அந்த பயம் மன அழுத்தம் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னும் போது நீங்க கட்டாயமா வந்து கவுன்சிலிங், ஆலோசகர்கிட்ட போய் நீங்க ஆலோசனை எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து உங்களோட வாழ்க்கை, நீங்க அதை நல்லா வாழணும். சோ அதனால நீங்க வந்து அது உங்களால உங்களை மீறி என்னால இதுல இருந்து வெளியில வர முடியல, ரொம்பவும் என்னால இந்த மன அழுத்தத்தை தாங்க முடியல அப்படின் போது உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆலோசகர்கிட்ட உங்களோட பிரச்சனையை சொல்லி அதுக்கான தீர்வையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எப்ப ஓகே இந்த மாதிரி தூக்க பிரச்சனை இருக்கு எல்லாமே இருக்கு, நான் எப்ப போய் டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே. ஒரு நாள் இப்ப தூக்கம் வந்து எல்லாருக்கும் எல்லா நாளும் வரும்னு சொல்ல முடியாது. எனக்கே ஒரு சில நாள் தூக்கம் வராது, அடுத்த நாள் ஏதாவது வேலை இருந்தா. சோ அதனால எல்லாருக்குமே ஒரு நாள் சில நாள் தூங்காம இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அது இயற்கை தான். சோ நான் எப்ப டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, 3 வாரங்களுக்கு மேலேயும் உங்களுக்கு தொடர்ச்சியா தூக்கம் வரல, சரியா என்னால நைட் தூங்க முடியல, அந்த நைட்டு தூங்காம இருக்கிறனால உங்களோட அடுத்த நாள் காலையில வேலைகள் வந்து தடைபடுது.
எனக்கு பகல்ல ஃபுல்லா தூக்கமாவே வருது. என்னால வந்து ஒரு அடுத்த நாள் வந்து நான் ஒரு நல்ல விதமா ஒரு பயனளிக்கிற ஆக்கப்பூர்வமா என்னால பண்ண முடியல அப்படின்னும் போது நீங்க கட்டாயமா வந்து டாக்டரை பார்க்கணும். அது வந்து நம்ம என்ன எதனால உங்களுக்கு தூக்கம் வரலன்றதை ஆலோசிச்சு மருந்து மாத்திரைகள் ஏதாவது வேணும்னா கூட எடுத்துக்கலாம், தப்பில்ல. குறுகிய காலத்து அது நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து தூக்கத்துல வந்து சில பேர் ரொம்ப சத்தமா கொரட்டை விடுவாங்க. சத்தமா கொரட்டை விட்டுட்டு அந்த கொரட்டைன்றது அது சாதாரண கொரட்டை இல்ல. ரொம்ப பயங்கரமான ஒரு கொரட்டை சத்தமா இருக்கும். பக்கத்துல இருக்கவங்களால தூங்க முடியாது. இன்னொன்னு அந்த கொரட்டை விடும்போதே அவங்களுக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பேர் என்னன்னா ஸ்லீப் ஏப்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லீப் ஏப்னியாவால தான் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு குரட்டை சத்தம் வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நைட்டு தூங்கினாலுமே அந்த மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைச்சிருக்காது. அதனால அடுத்த நாள் ஃபுல்லாவே அவங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்லீப் ஏப்னியா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணீங்கன்னா ஸ்லீப் ஸ்டடி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்லீப் ஸ்டடியில இருந்து ஸ்லீப் ஏப்னியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதற்கான மருந்து அதற்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. அதை சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து நைட் நேரத்துல மட்டும் காலில் வந்து ஒரு அசௌகரியமான சென்சேஷன் ஏற்படும். ஏதோ ஒரு குத்துற மாதிரி, ஏதோ ஒரு காலில் வந்து ஏதோ ஒன்று தவழ்ற மாதிரி, ஊறுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வந்துட்டே இருக்கனால அவங்க காலை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காலை ஆட்டிகிட்டே இருக்கும்போது கட்டாயம் அவங்களால தூங்கவே முடியாது. எஸ்பெஷலி அவங்க படுக்கும்போது தான் இந்த உணர்வு வந்து ஜாஸ்தியாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா நீங்க நியூராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாத்திரை எடுத்துக்கும் போது அது கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்ல நல்ல தூக்கம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு தொடர் பயணம். நீங்க வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தூக்கத்தை நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா வந்து அது நாளுக்கு நாள் இன்னைக்கு நான் இப்ப நான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதுல இருந்து நீங்க ஒரு பழக்கத்தை எடுத்து அது ஒரு 2 வாரத்துக்கு நீங்க வந்து பயிற்சி பண்ணணும். ஸோ நான் இன்னையில இருந்து வந்து கரெக்டான டைமுக்கு படுத்து கரெக்டான டைமுக்கு எந்திருக்கிறேன், அதை எடுக்கலாம். இல்லையா நான் வந்து இன்னையில இருந்து ஸ்கிரீன் பார்க்க மாட்டேன், மொபைலோ இல்லை எதையோ நான் வந்து பார்க்க மாட்டேன் அப்படிங்கறத கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்லைன்னா நான் காலையில எந்திரிச்ச உடனே வந்து மொபைல் கைபேசியில முழிக்க மாட்டேன், நான் சூரியன்ல தான் முழிப்பேன் அப்படிங்கறத கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை வந்து நீங்க உங்களோட பழக்கத்தை வந்து உங்களுக்குள்ள நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நம்ம உடம்பு அப்படிங்கிறது வந்து நீங்க என்ன பயிற்சி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது வந்து வெளிப்பாடா கொடுக்கும். ஸோ இது வந்து இந்த பழக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாள் வந்து செயல்படுத்திட்டு அப்படியே விடுறது கிடையாது. நீங்க டெய்லி 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 இதை உங்களோட பழக்கமா கொண்டு வரும்போது கட்டாயம் வந்து ஒரு நாள் வந்து உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப ஆழமானதா இருக்கும். ஸோ அந்த ஆழமான தூக்கம் வந்து அது ஒரு செயல் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. உங்களோட வாழ்க்கையவே வந்து அது வந்து ஒரு நல்ல தூக்கம் வந்து உங்களோட வாழ்க்கையவே வந்து ஒரு தரத்தை வந்து ஒரு படியை உயர்த்தும். ஸோ நல்ல தூக்கம் வந்து உங்களோட மனநிலையில ஒரு மாற்றம் கொண்டு வரும், உங்களோட நினைவாற்றல் ஒரு மாற்றம் கொண்டு வரும், ஒரு ஆரோக்கியமான முதுமைக்கு வந்து அது பெரிய அடித்தளம் போடும். ஸோ இன்னைக்கே ஒரு சின்ன மாற்றத்தை தொடங்குங்க, நாளை வந்து நல்ல தூக்கத்தோட பலனை நீங்க கட்டாயம் அனுபவிப்பீங்க. ஸோ கடைசியா வந்து நான் சொல்ல விரும்புறது வந்து தேகமே தேவாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேகமே தேவாலயம், உயிரே இறைவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவாங்க. ஸோ நீங்க உங்க உடம்புக்கு என்ன, நம்ம உடம்பு தான் ஒரு கோயில், நமக்குள்ளதான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் கடவுள்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க உடம்புக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நீங்க உங்க உடம்புக்கு வந்து நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நல்ல மனநிலையை கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான ஒரு இதா கொடுக்கும். அதை விட்டுட்டு நீங்க சரியா தூங்கல, சரியா சாப்பிடல, எப்பயுமே நான் வந்து மன அழுத்தத்தோட தான் இருப்பேன் அப்படின்னா அது வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அது வெளியில கொடுக்கும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ. திரு பிரேமா அவர். ஓய்வு இல்லாம கிட்டத்தட்ட 50 நிமிஷம் நீங்க தண்ணி குடிச்சுக்கங்க முதல்ல. அதனால ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துரை இது. இப்ப நீங்க ஆழ்ந்த சிந்தனைகள் ஒரு சமாச்சாரம். இப்ப தூக்கம், பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மற்ற நண்பர்கள், இந்த மாதிரியான இருக்கிறவங்கள பத்தியே நம்ம இப்ப இன்னமும் அதிகமா சிந்திச்சு அவருக்கு பிரச்சனை, இவருக்கு பிரச்சனை, நம்ம பிரச்சனையை விட்டுட்டு மற்றவங்க பிரச்சனையில அதிக ஈடுபாடு காமிக்கிறது நீங்க சொன்னதுல ஒரு உண்மை. இந்த கடைசியா ஒரு வார்த்தை சொன்ன மாதிரிங்க, அது கடவுள் அப்படிங்கிறது நம்ம மனசுதான் கடவுள் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவாரு. அது மாதிரி உன்னுடைய உடம்பு தான் கோயில், அதுல உன்னுடைய உயிர், உன்னுடைய வாழ்க்கை, அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்ப நம்ம இப்ப நிறைய இந்த ஆலோசனைகள் எல்லாம் இப்ப எல்லாம் கேட்டிருப்பாங்க. கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஆரம்பிக்கிறது 10 நிமிஷம் லேட் ஆகி போயிடுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. மற்றவங்களும் யாராவது கருத்து சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். யாராவது இருந்தா யாராவது இருந்தா இப்ப கேளுங்க. ஏன்னா மிக சிறப்பா இந்த தூக்கம் வந்து
நல்ல உறக்கத்துக்கு என்னென்ன வழி உண்டோ, அதாவது சாயந்தரத்துலயும் நேரத்துல சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் மிக்க. 7 மணிக்கு ஆரம்பிச்சு சாப்பிட்டுட்டா 9 மணிக்கு மேல தூங்கணும் அப்படிங்கிறது மூத்தவர்களுக்கு. அது வீட்டுல இருக்கிறவங்க ஒத்து நமக்கு அந்த நேரத்துல செஞ்சு கொடுக்கணும். அவங்களும் சார், இல்லை இது 8 மணி இது நேரம். நீங்க அப்படின்னும் போது உங்களோட துணையுமே உங்க வயசுல இல்ல உங்களோட கொஞ்சம் முன்ன பின்னதா இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் தான் இது பொருந்தும். சோ நீங்க 2 பேர். அந்த பழைய காலத்துல எப்படின்னா நாங்க ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வித்தியாசத்துல கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் இருக்கிறோம். அதுதான். இப்ப சம வயது 1 வருஷம் 2 வருஷத்துல இருக்கும் பொழுது அது ஒரு இப்ப விதமான. அதுதான் சார். இந்த ஏர்லி டின்னர் மூத்தவர்களுக்கு மட்டும் இல்ல, நாங்களுமே இப்ப நானுமே என்னோட இரவு உணவு மேக்சிமம் 8 மணிக்குள்ள முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதுதான் நல்ல கருத்து. யாராவது பேசுங்க சார். அழகிரிசாமி இருக்காரு, டாக்டர் ஸ்ரீனிவாசன், மைக்கா ஒரு கோபால் மியூட் பண்ண முடியல, அன்மியூட் பண்ண முடியலன்னாரு. இப்ப பண்ணி பாருங்க சார். கோபால் சார். பண்ணிட்டீங்க. வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். நல்லா நல்லா சிறப்பான இது. நான் டெய்லி மத்தியானத்துல ஆஃப்டர் லஞ்ச் ஒரு 1/2 hour படுப்பேன். ஓகேங்க சார். முன்னெல்லாம் தூக்கம் வரும், 1/2 hour படுத்தாலும் உடனே கொஞ்சம் தூக்கம் வரும். இப்பெல்லாம் தூக்கம் வராது மத்தியானத்துல. சும்மா அப்படியே புரண்டு படுத்துட்டு எழுந்துடுவேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்துறேன். நல்லது சார், நல்லது. மத்தியானத்துல நீங்க தூங்கலன்னா இன்னும் ரொம்ப நல்லது சார். மத்தியான தூக்கம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உட்காந்துட்டே இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னா சும்மா படுத்துக்கலாம். தூங்கலன்னா ரொம்ப நல்லது. காலைல ஆனா கரெக்டா 6 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். அப்ப உங்களோட இயற்கை கடிகாரம் ரொம்ப சூப்பரா வேலை பார்க்குது. 6 மணிக்கு எழுந்து உடனே வாக்கிங் கிளம்பி போயிடும். நல்லா சிறப்பா இருந்தது. நல்லா அருமையான இன்ஃபர்மேஷன். நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ. நன்றி நன்றி. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேடம் ரொம்ப 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 அருமையா இருந்தது. தேங்க்யூ மேம். எனக்கெல்லாம் ரொம்ப தேவையான ஒண்ணா இருந்தது. ரொம்ப ரசிச்சு ருசிச்சு கேட்டேன். நன்றி நன்றி மேம். ரொம்ப நன்றி. நன்றி மேம். ஆனா கண்டிப்பா இத நாங்க பின்பற்றுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப நன்றி மேம். எடுக்கணும். அடுத்தது யாரா பேசுங்க சார். ரங்கநாதன் ரொம்ப நாளுக்கு வந்திருக்காரு. விஜயா பேசுங்க. விஜயா மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சண்முகம் சார் பேசுங்க. யாராவது ஒருத்தர், ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம கேட்டிருக்கோம். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சண்முகம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க பகல் தூக்கம் இரவு தூக்கத்தை பத்தி சொன்னீங்க. தூக்கத்துல கனவு வரக்கூடியங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி கொரட்டை கொஞ்சம் பேருக்கு வருதோ அது போல சில பேருக்கு கனவுகள் அவங்க தூக்கமே சரியான தூக்கமே தூங்காதவங்க நீண்ட காலமா அந்த தூக்கத்தை இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அது ஒரு வகை. இன்னொன்னு நைட்ல தூக்கத்தினால சவுண்ட் ஸ்லீப்னால பிளட் செல்ஸ் எல்லாம் ரினியூவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. பிளட் செல்ஸ்ல ரினியூவல் ஆகுது அந்த சவுண்ட் ஸ்லீப் பீரியட்ல. அதனால இட் இஸ் நெசசரி அப்படின்னு சொல்லுவாங்க. மினிமம் 6 hours, இந்த மேக்ஸிமம் 8 hours ஒரு நார்மல் ஆவரேஜ் பிராக்டிஸ். ஸோ இந்த கனவுகளை பத்தி தூக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு கனவுகள் வந்துட்டே இருக்குது, அது உங்களை பயமுறுத்துற மாதிரி கனவா இல்ல என்ன மாதிரி ஒரே கனவு திரும்ப திரும்ப வருதா? அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பயந்து எந்திரிக்கிறீங்களா இல்ல எந்த மாதிரி கனவு அப்படிங்கிறது அது சில நேரம் உளவியல் சார்ந்ததா கூட இருக்கலாம். உங்களோட ஆள் மனசுல இருந்தது அதுக்கு உங்களுக்கு அந்த தூக்கம் கனவுனால உங்களோட தூக்கம் ரொம்ப பாதிக்கப்படுது, ரொம்ப பயப்படுறீங்க, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கட்டாயம் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது பெட்டர். இல்ல தூக்கத்துல பயப்பட்டு சொல்ல நான் சொல்றது 2-3 பேஷண்ட்டை நான் கான்டாக்ட் பண்ணிருக்கேன். அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், ஈவன் மிடில் ஏஜ்ல இருக்கவங்க கூட இந்த ப்ராப்ளம் இருக்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்க மூலமா ஒரு விளக்கம் தெரிஞ்சா அவங்களுக்கு நான் கைட் பண்ண முடியும். அதனால அவங்க பயப்படுறது இல்லை. அவங்களுக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு, சரியா தூக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. திஸ் மிடில் ஏஜ்டு ஒரு கேஸ். அதுக்கு அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தியானம் பண்ணி பார்க்க சொல்லுங்க சார். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு நல்லாவே ஒரு நல்ல மூச்சு பயிற்சி பண்ணிட்டு பிராணாயாமம் இருக்கு இல்லைங்களா, அதையும் பண்ணிட்டு ஒரு தியானம் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த கனவு உங்களை பயமுறுத்தல, எதுவுமே பண்ணல, சும்மா அதாவது எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தூங்க முடியல இல்லைங்களா, கனவுனால முழிச்சிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களால தூங்க முடியல, அதுதான் உங்க பிரச்சனை இல்லைங்களா? தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. விஜயா பேசுறாங்க. விஜயா
சார் வணக்கம் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடத்தினுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க சார். நன்றி அவங்களுடைய இதை நான் ஏற்கனவே ஃபாலோ பண்றேன். நான் 7:30க்குள்ள சாப்பிட்டுருவேன், நல்லது 9 நல்லது மணிக்கு படுத்துடுவேன், காலையில 4:30 மணிக்கு எழுந்துருவேன். இது ஓ என்னுடைய ரெகுலர் பிராக்டிஸ். நன்றி அதனால நல்லது நல்லது மேடத்தினுடைய இது எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல உற்சாகத்தையும் சரி இன்னும் நம்ம சரியா செய்யணும்ன்றதையும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப கட்டாயம் நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது வேற யாரு? அழகிரிசாமி இருக்காரு. ஆறுமுகம் பேசுறாரா? ஆறுமுகம் சார், மைக் ஆன் பண்ணிட்டு பேசுறா பேசுங்க, இல்லைன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா நமக்கு. வேற யாராவது பேசுறவங்க இருக்காங்களா? சிவசங்கரன். ஆறுமுகம் மைக் ஆன் பண்ணல. அழகிரிசாமி. சார் வணக்கம் சார். ஆக்சுவலா மேடம் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஸ்பீச் கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் A to Z எதுவுமே விட்டு போகலன்னு நினைக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டாங்க. இட் இஸ் அ வெல் ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்ட். ரொம்ப நல்லா போர் அடிக்காம இவ்வளோ 1 hour பேசியிருக்காங்க. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். நம்ம இதை வந்து நம்ம மிஸ் பண்ண நண்பர்கள் அனைவர்கிட்டையும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கணும். இன்னைக்கு வராமல் போனவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணணும். ஏன்னா இது ரொம்ப அருமையான இன்புட்ஸ் இவங்க கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் உபயோகமானது. நான் நினைக்கிறேன் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் யங்ஸ்டர்ஸு கூட இவங்க சொன்னதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரெலவெண்ட். லைக் வாட்சிங் த ப்ளூ ஸ்க்ரீன் தூங்குறதுக்கு முன்னால இது வந்து எல்லாருக்குமே ரெலவெண்ட். ஈவன் குழந்தைங்களுக்கு கூட ரெலவெண்ட் தான் அது. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லெக்சர். ஸோ ஐ விஷ் டு தேங்க் ஹர் ஃபார் ஹர் எஃபர்ட்ஸ். நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அ லாட் மேடம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆறுமுகம் பேசுறாரு சார். அடிக்கடி யூரின் போறதுனால தூக்கம் கெடுதுங்க சார். அதுக்கு ரெமெடி என்ன சார் பண்றது? அது 6 மணி தண்ணி குடிக்கிறத தவிர்க்கணும்னு சொன்னாங்க. மாலை 6 மணிக்கு, காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை குடிங்க சார். 6 மணிக்கு அப்புறம் நீங்க தண்ணி குடிக்கிற அளவை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். அப்புறம் சுகர் இருக்கா, சுகர் கண்ட்ரோல்ல இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கோங்க சார். அதுவும் சுகர் ஜாஸ்தியா இருந்தாலும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஃபி டீ வந்து 4 மணிக்கு மேல அவாய்ட் பண்ணிருங்க. ஓகே மேம். தேங்க்யூ வெரி மச். வெரி கைண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி குட். தேங்க்ஸ் a lot மேம். ஒன் क्वेश्चन ஐ ஹேவ், லைக் அது என்னன்னா, இது legs in the calves you get lot of pain sometimes for the older adults. So how to relieve them from the calf pain? calf muscle சொல்றீங்களா மேம்? calf musclesல ரொம்ப ஜாஸ்தி பெயின் வரும் மேம். உங்களுக்கு calf muscle pain வந்து டைட்னஸால கூட இருக்கலாம் மேம். ஓகே ஓகே. சோ அது ஸ்ட்ரெச் பண்ணா கூட போதும். நீங்க வந்து பால்கனில இருக்கு அப்படின்னும் போது ஒரு நிமிஷம் பேட்டரி கால் நீங்க ஒரு காஃப் ஸ்ட்ரெச், நீங்க காஃப் ஸ்ட்ரெச்னே போட்டு பாருங்க மேம். யூடியூப் காஃப் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ், அது ஒண்ணு பண்ணாலே உங்களுக்கு காஃப் பிரச்சனை, அந்த காஃப் மசில் டைட்னஸால கூட உங்களுக்கு அந்த வலி இருக்கலாம். ஓகே. எங்க அம்மாக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 7:30 ஆದ್ಮೇಲೆ காஃப்ல வந்து ரொம்ப நீ சர்ஜரி ஆயிடுச்சு. இப்ப காஃப்ல வந்து ஒரு ஒன் லெக்ல ரொம்ப பெயின் வருது. கிராம்ப் ஆகுதுங்களா? தசைப்பிடிப்பு இருக்கா? கிராம்ப்ஸ் எவ்ரிடே ரொம்ப பெயின். மேம் கால்சியம் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம். ஓகே. சோ அது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கைனகாலஜிஸ்டே. ரொம்ப தசைப்பிடிப்புக்கு காரணம் நம்ம தாதுப்பு கம்மியா இருக்கறனால கூட இருக்கலாம். ஓகே. அது ஒரு தடவை செக். ரொம்ப எவ்வளவு கால்சியம் எடுக்கணும் மேம்? அது ஓமன் ஜாஸ்தி எடுக்கணும் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணணும் மேம். உங்களுக்கு யூசுவலா நமக்கு ஃபீமேலுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த கால்சியம் வந்து கம்மி ஆகும். அம்மா ஏதாவது சப்ளிமெண்ட் எடுக்கறாங்களா? கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கறாங்க. அப்ப ஒரு தடவை டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த கிராம்புக்கு வேற என்ன காரணமா இருக்கலாம் அப்படி. இந்த காஃப் ஸ்ட்ரெச் பண்ண சொல்லுங்க. டைட்னஸால கூட இருக்கலாம். பட் நீர்ச்சத்து தண்ணி சரியா குடிக்கலனாலும் இந்த கிராம்ப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம். ஓகே ஓகே. இந்த நீ பெயின் கூட ரொம்ப ஜாஸ்தி. இப்போ மெனோபாஸ் ஈஸ்ட்ரோஜன் கம்மியா இருக்கு. அதுக்கு நீ பெயின் லைக் நீ பெயின் ஒரு வாட்டி வருது, ஒரு வாட்டி போகுது. ஆனா
லைக் கம்ப்ளீட் ரிலீஃப் வருது. அது நம்ம பெண்களோட உடம்புல மெனோபாஸ்க்கு அப்புறம் பல சேஞ்சஸ் நடக்குது. சோ அது அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி தான் லைக் நார்மல் லைஃப் யூ காண்ட் லீட். கரெக்ட். அது இருக்கு. ரொம்ப வாக்கிங் பண்ண முடியாது, அப்புறமா ஒபெசிட்டி வந்துடும். கொஞ்ச நாள் வாக் பண்ணலன்னா ஆமா அது வாய்ப்பு இருக்கு. எல்லாம் பண்ணாலும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மெனோபாஸ்க்கு அப்புறம் நம்மளோட உடல்நிலையே மாறதுக்கு தான் அது. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது பண்ணணும். ஓகே ஓகே. Thank you very much, ma'am. That cortisol and melatonin was really good. Thank you. Very helpful for all. கண்டிப்பா. Thank you. All citizens. Thank you, ma'am. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இவங்க அந்த முதியோர் நல பிரிவில் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு தூரம் ஸ்லைடு எல்லாம் தயார் பண்ணி கண்டினியூஸா அவங்க தங்கு தடை இல்லாம நமக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பிரேமா ரங்கநாதன் அவர்களுக்கு அவங்க நம்ம குழுவின் சார்பாக, நிமான்ஸ் பல்கலைக்கழக மூத்தோர் பிரிவின் சார்பாகவும், மருத்துவர்கள் மற்ற அனைவரின் சார்பாக, கலந்து கொண்டவர் சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இதுவரையில் நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் இது ஒரு எங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு எல்லாருமே ரொம்ப அப்சர்வ் பண்ணாங்க, ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நேரம் போர் அடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல, அதாவது இடையில நாங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம கேட்கறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். நடுவுல ஒரு மாதிரியா இன்டராக்ஷன் வரும். இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்காம உங்க ஃப்ளோ படி போகட்டும், கடைசியில கேட்கணுன்றதுதான் நாங்க கேட்டோம். அதுக்கு நீங்க பொறுமையா பதில் சொன்னீங்க. உங்க நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு தொடர்ந்து எங்களுக்கு மூத்தவர்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.